ஏட்டி ஓ மருமகளை கூப்பிட்டு குழம்பு வைக்க சொல்லுவோம். நான் ஒரு குழம்பு வைக்க சொல்றேன், நீ ஒரு குழம்பு வைக்க சொல்லு. எதை செய்தானே பாப்போம், யாருக்கு மரியாதை கொடுத்தானே இன்னைக்கு தெரிஞ்சிடும். ஏ மருமகளே, மருமகளே என்னத்த கூப்பிட்டீங்களா? நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்கு. நல்ல புளிப்பா புளி குழம்பு வை. இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், புளிய ஊத்துனா காலி இருக்கும். நீ போய் சாம்பார வை. என்னத்த சரியா சொல்லுங்க, புளி குழம்பா சாம்பாரா? எனக்கு புளி குழம்பு வை, அக்காளுக்கு சாம்பார வை. இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ரெண்டு குழம்பா வைக்க முடியும். ஏடி நீ சாம்பார வை. நீ நான் சொல்றது கேட்டா போதும், போய் புளி குழம்பு வை. என்ன திரு திருன்னு முழிக்கிற? யாரு கேட்கறத செய்யறேன்னு நான் பாக்குறேன். போய் வை குழம்ப. சரிங்கத்த. ரெண்டு மாமியார், இதுல ஒரு மாமியார் இருந்தாலே தாங்க முடியாது. இதுல ரெண்டு மாமியார் இருந்துகிட்டு ஒருத்தி புளிக்குழம்ப வைங்க, ஒருத்தி சாம்பார வைங்க. எவ சொல்றது கேக்குறது? இவ சொல்றது செஞ்சா அவளுக்கு வீச்சம் வந்துரும், அவ சொல்றது செஞ்சா இவளுக்கு வீச்சம் வந்துரும். என்ன பண்றது? என்ன சொல்ற? இப்ப நான் என்ன பண்றது? அம்மா அம்மா கேப்பாவல்ல, அப்ப நான் என்ன சொல்றது? அதனால ஒரு பக்கம் புளி குழம்பு இருக்கும், ஒரு பக்கம் சாம்பார் இருக்கும். ரெண்டையும் ஒரே பாத்திரத்துல வச்சிருக்கேன். எப்படின்னு கண்டுபிடிச்சு ஊத்தி சாப்பிடுங்கன்னு குத்திட்டு வா. இல்ல உன் மூளையே மூளை. இப்ப பண்றேன் பாரு. ஏ அப்பா, மருமவதான் நான் கேட்ட சாம்பார் வச்சுட்டாலே. ஏட்டி நீ எனக்கு பிடிச்சதுதான் செஞ்சிருக்க. என்ன மருமவளே, நான் புளி குழம்பு கேட்டேன், நீ அக்கா கேட்டதை மட்டும் செஞ்சிருக்க. அத்தை அவசரப்படாதீங்க. மேலாக்க ஊத்துனா சாம்பாரு, அடியில புளிக்குழம்பு. ரெண்டு பேரும் கேட்டத ஒரே இதுல வச்சிருக்கேன். எப்படின்னு கண்டுபிடிங்க. நீங்க சண்டை போடுற மாதிரி குழம்பு சண்டை போடக்கூடாதுல. ஊத்தி சாப்பிடுங்க. டேபிள்ல வைக்கிறேன், சரியா? இது இப்படி சொல்லிட்டு போற? இத சாக்கா வச்சு அவகிட்ட சண்டையை போடலான்னு பார்த்தா, இப்ப பார்த்து மேல் தாள சாம்பாரு கீழே புளிக்குழம்பு போறா. எப்படி செஞ்சிருப்பா? அதுதாங்க எனக்கும் புரியல.